ஈர்ப்பு விதி எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு. நீங்க எல்லாத்தையும் உங்களை நோக்கி கவர்ந்திருக்கிறீங்க. மக்கள், வேலை, சந்தர்ப்பங்கள், ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, கடன், சந்தோஷம், உங்களோட காரு, உங்களோட சமூகம் எல்லாத்தையும் நீங்க ஒரு காந்தம் மாதிரி கவர்ந்திருக்கிறீங்க. நீங்க நினைக்கிறது உங்களை வந்தடையுது. உங்களோட மூளையில ஓடுற எண்ணங்களோட வெளிப்பாடுதான் உங்களோட மொத்த வாழ்க்கையும். நான் ஒரு கனவு கோட்டையை கட்டுற பார்வையில இருந்தோ இல்ல ஒரு கோமாளித்தனமான ஒரு கற்பனை தளத்துல இருந்தோ நான் உங்ககிட்ட பேசல. நான் ஒரு ஆழமான அடிப்படை புரிதல் தளத்துல இருந்து தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். குவாண்டம் இயற்பியல் உண்மையிலேயே இந்த கண்டுபிடிப்பத்தா உங்களுக்கு சுட்டி காட்டுது. அதன்படி மனசுங்கிற ஒண்ணு இல்லாம பிரபஞ்சம்னு ஒண்ணு சாத்தியம் இல்லாததுன்னு அது சொல்லுது. நாம எதை உணர்ந்துகிட்டு இருக்கோமோ அதத்தான் மனசு வடிவமைச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு அந்த விதி புரியலங்கிறதுனால நீங்க அதை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு மின்சார சக்தியை பத்தி புரியாம இருக்கலாம். சொல்ல போனா மின்சாரம் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா அதோட பயனை நீங்க அனுபவிக்கிறீங்கல்ல, அது எப்படி இயங்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும். மின்சார சக்தியை பயன்படுத்தி ஒருத்தரோட உணவையும் வேக வைக்கலாம், இல்ல அவரையே வேக வைக்கலாம். ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது பெரும்பாலான சமயத்துல மக்கள் தங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை கண்டு பயந்து போயிடுறாங்க. ரெண்டு விஷயத்தை அவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, எதிர்மறையான எண்ணங்களை காட்டிலும் நேர்மறையான எண்ணங்களுக்கு 100 மடங்கு அதிக சக்தி இருக்குன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு உண்டாகிற கவலையை இது ஓரளவுக்கு போக்கும். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, உங்க எண்ணங்கள் எல்லாமே நினைச்ச உடனேயே கை கூடுறதில்ல. அப்படி நடந்தா நாம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். அந்த கால இடைவெளி இருக்கிறதுக்காக கடவுளுக்கு நீங்க நன்றி சொல்லணும். கால தாமதங்கிற ஒண்ணு நம்ம நல்லதுக்கு தான். எண்ணங்களை மறுபரிசீலனை செய்யறதுக்கும் தேவைகளை தீர்மானிக்கிறதுக்கும் புதுசா தேர்ந்தெடுக்கவும் அது அனுமதிக்குது. நீங்க உங்க எண்ணங்களை குறிச்சு விழிப்புணர்வு அடைஞ்சு அதை கவனமா தேர்ந்தெடுத்து அது மூலமா சந்தோஷமா இருக்க விரும்பலாம். ஏன்னா உங்க சொந்த வாழ்க்கையில பெருமை மிக்க படைப்புன்னு சொல்லணும்னா அது நீங்க தான். சொல்ல போனா உங்க வாழ்க்கையோட மைக்கேல் ஆஞ்சலோ நீங்க மட்டும்தான். நீங்க செதுக்கிக்கிட்டு இருக்கிற டேவிட் சிற்பமும் நீங்க தான். உங்க எண்ணங்களால அதை நீங்க செய்றீங்க. இந்த ரகசியம் தெரிஞ்ச கடந்த காலத்துல வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் இந்த ரகசியத்தை வெளியே யாருக்கும் சொல்றதுக்கு விருப்பப்படலாம். மக்களுக்கெல்லாம் அவங்க இந்த ரகசியத்தை சொல்லாமையே இருந்தாங்க. மக்கள் வேலைக்கு போனாங்க, தங்களோட வேலையை செஞ்சாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களோட வாழ்க்கை மின்சாரம் இல்லாத சக்கரை மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா அந்த ரகசியம் மறைக்கப்பட்டிருந்தது. நாம வாழற பிரபஞ்சத்துல பலவிதமான விதிகள் இருக்கு. புவியீர்ப்பு விசை மாதிரி நீங்க நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் கட்டிடத்துக்கு மேலிருந்து குதிச்சீங்கன்னா கீழே விழறது நிச்சயம். உங்க வாழ்க்கையில இப்ப உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா விஷயமும் நீங்க குறை சொல்ற விஷயங்கள் உட்பட நீங்க ஈர்த்ததுதான். உங்க முகத்தை செவக்க வைக்கிற அளவுக்கு ஒரு உண்மையை நான் சொல்ல போறேன். அது உங்களுக்கு நிச்சயம் பிடிக்காது. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த கார் விபத்தை நான் ஈர்க்கல, எனக்கு தலைவலி கொடுக்கிற இந்த வாடிக்கையாளரை நான் ஈர்க்கல, இப்ப எனக்கு இருக்கிற கடன் சுமையை நான் ஈர்க்கல அப்படின்னு கற்பனையான ஒரு விஷயத்தை என்கிட்ட நீங்க சொல்ல போறீங்க. ஆனா இப்ப நான் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்ல போற உண்மை என்னன்னா, அதையெல்லாம் ஈர்த்தது நீங்க தான். இந்த கருத்து தான் இருக்கிறதுலயே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீங்க இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில இது ஒரு பரிபூர்ண மாற்றத்தை உண்டாக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. நம்மள பலர் தெரியாமையே கவர்ந்து இழுக்கிறோம். அது மேல நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லைன்னு நினைக்கிறோம். நம்மளோட எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு தானியங்கி இயக்கத்துக்கு தள்ளப்படுது. அதனால நம்மள நோக்கி ஈர்க்கப்படுறதெல்லாம் தன்னிச்சையா அமையுது. இதை நீங்க இப்பதான் முதல் முறையா கேக்குறீங்கன்னா, என்னது நான் என்னோட எண்ணத்தை கண்காணிக்கணுமா, இது பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கேன்னு நினைப்பீங்க. முதல்ல அந்த மாதிரி நமக்கு தோன்றினாலும் அங்க இருந்துதான் வாழ்க்கை களகட்ட போகுது. நம்ம மனசுல தோன்ற எல்லா எண்ணங்களையும் கண்காணிக்கிறது இயலாத காரியம். ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் நம்ம மனசுல தோன்றதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அவ்வளவு எண்ணங்களை கட்டுப்படுத்துற நாம எவ்வளவு களைப்படைவோம் தெரியுமா? அதிர்ஷ்டவசமா அதுக்கு சுலபமான ஒரு வழி இருக்கு. அதுதான் நம்மோட உணர்வுகள். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம உணர்வுகள் நமக்கு காட்டி கொடுத்துரும். உங்களோட எண்ணங்கள் தான் உங்க உணர்வுகளை உருவாக்குது. நாம நமக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற பரிசு தான் நம்மளோட உணர்வுகள். உங்க உணர்வுகளை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்ககிட்ட நல்ல உணர்வுகளும் இருக்கு, மோசமான உணர்வுகளும் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதுல ஒண்ணு உங்களை நல்லதையே உணர வைக்கும். மனச்சோர்வு,
கோபம், காழ்ப்புணர்வு, குற்ற உணர்வு இது மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு நிச்சயமா ஊக்கமளிக்காது. அதெல்லாம் மோசமான உணர்வுகள். வேற ஒரு நிலையில இருந்து நீங்க அத மோசமான அலைவரிசை இல்லனா மோசமான அதிர்வுகள்னு கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நல்ல உணர்ச்சிகளும் நல்ல உணர்வுகளும் இருக்கு. அது உங்களோட நல்ல உணர்வுகளை தூண்டுறதுனால அது ஏற்படும் போது உங்களுக்கு தெரியும். பரவசம், மகிழ்ச்சி, நன்றி உணர்வு, அன்பு இது எல்லாத்தையும் அதுக்கு உதாரணமா சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் இப்படியே இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். நல்ல உணர்வுகளை கொண்டாடும் போது நீங்க இன்னும் அதிகமான நல்ல உணர்வுகளையும் அதை ஏற்படுத்துற விஷயங்களையும் கவர்ந்திழுக்கிறீங்க. அதை செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். இப்ப எப்படி உணர்றீங்கன்னு கேட்டா நான் மகிழ்ச்சியா உணர்றேன்னு சொல்றீங்களா? நல்லது, அதையே தொடர்ந்து செய்யுங்க. நாம எல்லாரும் சரியான திசையில திட்டமிட்டபடி தான் போய்கிட்டு இருக்கோமா இல்லையாங்கிறத நமக்கு உணர்த்துற அறிவிப்பு கொடிகள் தான் உணர்வுகள். நீங்க நல்ல உணர்வு